ஃபைவ்ல வந்து எல்லாத்துக்குமே ஒரு ரெசல்யூஷன் இருக்கும். என்னுடைய ரெசல்யூஷன் வந்து காய்கறியை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அன்னன்னைக்கு வாங்கி ஃப்ரிட்ஜில் டம்ப் பண்ணாமல் அப்பப்போ சமைக்கிறது தான். சந்தையில் வந்து நமக்கு வேணுங்கிற உருளைக்கிழங்கு, வெங்காயம், மற்ற இதெல்லாம் கருணக்கிழங்கு அப்படி கிழங்கு வகைகள்லாம் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் அன்னன்னைக்கு கிடைக்கிற ஃப்ரெஷ்ஷு காய்கறியை வாங்கி அப்பப்போ சமைச்சு சாப்பிட்றதுல தான் வந்து அந்த காய்கறியினுடைய சத்து வந்து அட்லீஸ்ட் 50% ரிட்டைன் ஆகும். நான் இன்றைக்கி வந்து பார்க் வாசலில் வந்து வாக்கிங் 1 hour போயிட்டு புதினா வாங்கி முதல்ல புதினாவையும் நல்லா கழுவி மிக்ஸி அரைச்சி லெமன் போட்டு தேன் போட்டு ஒரு புதினா ஜூஸு குடிச்சாச்சு. 1 hour வாக்கிங் டயர்ட்னஸ் அப்படியே போயிடுச்சு. இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி வந்து ஸ்வீட் பாவக்காய் பொரியல். இந்த பாவக்காய் ரெசிபி நான் வந்து வீடியோவில் போட்டது இல்லை இது வரைக்கும். இந்த மற்ற ரெசிபி வெண்டைக்காய் பொரியல் மற்ற அதர் ரெசிபிஸ் எல்லாமே என்னுடைய லாங் ஷார்ட் வீடியோவில் நிறைய இருக்குது, போய் பாருங்கள். பாவக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி கொஞ்சம் வந்து உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டு கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்து தாளிச்ச இழுப்பு சட்டியில் அதை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் அந்த புளித்தண்ணியையும் ஊற்றி நல்லா வந்து கசப்பு போகிறதுக்காக எடுத்திருக்கேன். புளித்தண்ணி வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம், வேண்டாதவங்க இது பண்ணிடலாம். அந்த பாவக்காய் புளிஞ்ச சாத்தை கூட நான் அந்த ஜூஸை கூட அப்படியே குடிச்சிட்டேன். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப நல்லது. எனக்கு சுகர் இல்லை, ஆனால் கூட நான் வந்து அதையும் குடிச்சிட்டேன். கொஞ்சோண்டு முருங்கைக்காய் சாம்பார் தான் இன்றைக்கி வச்சேன். வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய். இந்த வேக வச்ச புளித்தண்ணி பாவக்காயில் வந்து கொஞ்சோண்டு அதாவது ஒரு 1/4 ஸ்பூன் ஆச்சி தனி மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை போட்டுட்டு ஒரு கரண்டி நல்லா ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்தா ஆல்ரெடி தாளிச்சாச்சு, அதனால் தாளிப்பு தேவையில்லை. ஒரு ஸ்வீட் பாவக்காய் ரெடி. அதுபோல் கீரையை வந்து நல்லா அலசிட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு அதாவது ஒரு பிஞ்சு வந்து தனி மிளகாய் பொடி, கொஞ்சம் மிளகு ஜீரக பொடி, பருப்பு, தேங்காய் போட்டு நல்லா வைப்பரை வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துட்டேன். நான் எப்பயுமே காய்கறி வந்து பார்க்கில் வந்து ரோட்டு மேலே விற்பாங்க, அதெல்லாம் ரொம்ப தூசியாக இருக்கும். அதனால் வாங்கிட்டு வந்து ஒரு 1/2 hour உப்பு மஞ்சள் தண்ணியில் போட்டு எல்லாத்தையும் கழுவி தான் எடுப்பேன். கீரையையும் அதுபோல் நல்லா கழுவி தான் எடுக்கணும். கழுவுறப்பயே ஆஃப் சத்து போயிடும். நம்ம இன்னும் மிக்சியில் அரைச்சி ஊற்றினாவே ஃபுல் சத்தும் போயிடுங்கிறதுக்கு இப்படி தான் சத்து வந்து காய்கறியில் ரீட்டைன் பண்ணி அதை ஃபுல்லாக அந்த வந்து நம்ம வந்து கிரகிக்கிறதுல தான் நம்மளுடைய குக்கிங் எபிலிட்டியே இருக்குது. நான் வந்து இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் பொரியல், பாவக்காய் பொரியல், கீரை, தயிர், மோர், நெய்ன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான சிக்கனமான சமையல். எல்லா காய்கறியுமே 150 கிராம் வந்து கிட்டத்தட்ட 10 ரூபா தான். கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்து 2 பேத்துக்கு அளவாக சமைச்சாச்சு. கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வந்து டம்ப் பண்ணக்கூடாதுங்கிற ரெசல்யூஷன் என்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன். இன்றைக்கி வந்து நான் சாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா தட்டை கழுவி தயிர் ஊற்றி மோர் ஊற்றி அதில் வந்து பக்கோடா தொட்டு சூப்பராக சிம்பிளாக